வணக்கம். ஸோ நம்ம அந்த வீட்டில் குளிக்கிறோம் இல்லையா, வாட்டர் ஹீட்டர் அந்த ஷவரில் குளிக்கிறோம் இல்லையா, ஸோ உங்களில் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி வேலை செய்வீங்க. ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் பாத்ரூமில் வந்து குளிக்கும் போது இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்ரூமில் இந்த பக்கெட் இருக்கு இல்லையா, அதில் போட்டுருவீங்க. அதை நரைஞ்சோடனே அந்த மொண்டு குளிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, உங்களுடைய அந்த ஹீட்டர் வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய சிபி சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப பெரும்பாலான பேர் இந்த தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நாங்கள் ரிப்பேர் பண்ணும்போது பார்த்துருக்குறோம், அந்த இந்த வாட்டர் ஹீட்டர் சுவிட்ச் இருக்கு இல்லையா, அது அப்புறம் அந்த டெர்மோகோல் சுவிட்சு இன்னும் நிறைய உள்ளுக்கு அந்த எலுமெண்ட் நல்லா கெட்டு போயிருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுவீங்க, ரொம்ப காலமாக நான் அப்படி தான் தம்பி குளிக்கிறேன். அந்த மாதிரி குளிக்காதீங்க. அப்படி குளித்து உங்கள் ஹீட்டருக்கு ஒன்றும் ஆகலைன்னா லக்கீலாம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹோல்டரோ ஏதாச்சும் அடித்து இப்படி வச்சுருங்க. அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து எக்காரணை கொண்டும் ஸ்டக் ஆகக்கூடாது. நல்லா அழகாக ஃப்ளோ பண்ணணும். தண்ணி அழகாக நல்லா எந்த ஒரு அடப்பும் இருக்கக்கூடாது. ஸோ ஈஸி பீஸி. அப்புறம் நனைஞ்சோடனே இந்த மாதிரி மட்டும் குளிச்சுங்க. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் அந்த ஷவர் ஹோல்டர் வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுக்கோங்க, இரும்பில் இருக்கக்கூடாது.